தலைப்பு செய்திகள். இந்து மக்களின் நல்லெண்ணங்கள் நிறைவேறும், ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. காபோத சாதாரணதர பரீட்சை நாளை ஆரம்பம். நுகர்வோருக்கு உதவாத கோழிகளை விற்பனை செய்து மோசடி, 2 கைது. நாடளாவிய ரீதியில் போலீசாரின் விசேட அதிரடி சோதனை, 560 பேர் கைது. அமெரிக்காவில் இந்திய மாணவன் சடலமாக மீட்பு. விரிவான செய்திகள். மகா சிவராத்திரி இரவில் ஏற்றப்படும் விளக்குகளின் ஒளியுடன் நம் இதயங்களை ஒன்றிணைத்து நாம் தேர்ந்தெடுத்த பாதையை மேலும் வலுப்படுத்த அனைவரையும் ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது சிவராத்திரி வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இருள் நீங்கி ஞான ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் மிகுந்த பக்தியுடன் மகா சிவராத்திரி தினத்தை கொண்டாடுகின்றனர். மகா சிவராத்திரி தினம் என்பது உலகெங்கிலும் உள்ள இந்து பக்தர்கள் சிவபெருமானை வழிபடுவதற்குரிய மிக உன்னதமான நாளாக கருதப்படுகின்றது. இது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருவரின் சங்கமத்தையும் சிவபெருமான் தனது தெய்வீக நடனமான தாண்டவத்தை நிகழ்த்துவதையும் நினைவு கூறும் விதமாக அமைந்துள்ளது. இது உலகம் மற்றும் வாழ்க்கையின் இருளை வெல்வதை குறிக்கின்றது. அனைத்து மனித உறவுகளையும் மதிக்கும் ஒழுக்க நெறியுள்ள மற்றும் கருணையுள்ள சமூகத்தை உருவாக்குவதில் இதுபோன்ற மத மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் மிக முக்கியமானவை என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். அகங்காரத்தை நீக்கி உள்ளங்களில் ஆன்மீக உயிர்ப்பை ஏற்படுத்தும் மகா சிவராத்திரி சமய சடங்குகள் நேர்மை, தாராள மனப்பான்மை மற்றும் மன்னிப்பு போன்ற உண்மை பண்புகளின்படி வாழ நம்மை நெறிப்படுத்துகின்றதுடன் மகா சிவராத்திரியின் ஆன்மீக செய்தி நமது சமூக உணர்வை மேலும் வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் நான் பார்க்கின்றேன். அண்மை கால நிகழ்வுகளில் மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றை எதிர்கொண்ட பின்னர் உறுதியுடனும் திட்டமிடலுடனும் மீண்டெழுந்த அரசியல், பொருளாதார மற்றும் சமூக மாற்றத்துடன் புதிய மறுமலர்ச்சியின் சகாப்தத்தை நோக்கி நாம் இப்போது பயணிக்கின்றோம். மகா சிவராத்திரி இரவில் ஏற்றப்படும் விளக்குகளின் ஒளியுடன் நம் இதயங்களை ஒன்றிணைத்து நாம் தேர்ந்தெடுத்த பாதையை மேலும் வலுப்படுத்த எம்முடன் இணையுமாறு அனைவருக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். மகா சிவராத்திரியை கொண்டாடும் இலங்கையிலுள்ள இந்து பக்தர்கள் உட்பட உலகெங்கிலும் உள்ள இந்து மக்களின் நல்லெண்ணங்கள் நிறைவேறும் அர்த்தமுள்ள மகா சிவராத்திரி தினமாக அமைய பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் திரு கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி நிகழ்வுகள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆரம்பமான நிலையில் மன்னாரிற்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர் ஹரிணி அமரசூரிய திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு சென்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற விசேட சிவதேவி பூஜையில் கலந்து கொண்டுள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகி எதிர்வரும் 26ஆம் திகதி வரை இடம்பெற உள்ளன. இதன் காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமையுடன் சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பரீட்சைக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இம்முறை பரீட்சைக்கு 4,51,463 பரீட்சார்த்திகள் விண்ணப்பித்துள்ளனர். மேலும் நாடளாவிய ரீதியில் 3,545 பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. பரீட்சை நிலையங்களுக்கு பரீட்சார்த்திகள் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் தொடர்பில் திணைக்களத்தால் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் நிறைவடைந்த பின்னர் இவ்வாண்டுக்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் மார்ச் 3ஆம் திகதி முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி வரை நடைபெற உள்ளது. ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி முதல் ஏப்ரல் மாதம் 19ஆம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் 22ஆம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அவற்றிற்கு 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் மார்ச் மாதம் 23ஆம் திகதி முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி வரை நடைபெற உள்ளது. பல்வேறு காரணங்களால் உயிரிழந்த கோழிகளை விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்டிருந்த 2 பேர் ஆனமடுவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்த சுமார் 75 கிலோகிராம் இறைச்சி பொது சுகாதார
சுகாதார பரிசோதகர்களால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இறந்த இக்கோழிகளை விலங்கு உணவிற்காக கொண்டு செல்வதாக கூறி அவற்றை மனித நுகர்விற்காக விற்பனை செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் ஆனமடுவ சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக குழுவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை ஆனமடுவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பொலிஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் சனிக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்புகளின் போது 560 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் 30,855 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் 19 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 312 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 113 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 374 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 69 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4102 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டினை கடுமையாக விமர்சித்து வந்த எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னி மீது இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு பெருகியது. இதனால் கடந்த 2013ஆம் ஆண்டில் பண மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட வழக்கில் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதையடுத்து பயங்கரவாதத்தை ஊக்குவித்தல், நீதிமன்ற அவமதிப்பு உட்பட பல்வேறு வழக்குகளில் அலெக்சி நவால்னிக்கு மொத்தம் 19 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனால் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் சிறை தண்டனை அனுபவித்து வந்தார். இதற்கிடையே அலெக்சி நவால்னி திடீரென சிறையிலேயே உயிரிழந்ததாக ரஷ்ய ஊடகங்களில் செய்தி வெளியானது. ஏற்கனவே உக்ரைன் போர் உள்ளிட்ட பிரச்சினைகளால் மக்களிடம் அதிருப்தியை சம்பாதித்துள்ள அதிபர் புட்டினுக்கு அலெக்சி நவால்னியின் மரணம் மேலும் சிக்கலை ஏற்படுத்தியது. அவரது உயிரிழப்புக்கு புட்டின் தான் காரணம் என நவால்னியின் மனைவி ஜூலியா நவால்னியா குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ரஷ்யாவின் எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னியா விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்பதை பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட 5 ஐரோப்பிய நாடுகள் உறுதி செய்தன. இந்த நாடுகளை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இதனை பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த அவரது உடலில் எபிபாட்டடின் என்ற விஷம் இருந்ததை இந்த நாடுகள் உறுதி செய்தன. இது தென் ஆப்பிரிக்காவில் காணப்படும் ஒரு தவளை இனத்துக்குள்ள விஷம் என இந்த நாடுகள் தெரிவித்துள்ளன. சர்வதேச சட்ட விதிகளை புறக்கணித்து இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது என கூறிய இந்த நாடுகள் ரசாயன ஆயுத பயன்பாடு தொடர்பான விவகாரத்தில் ரஷ்யா மீது இந்த நாடுகள் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தன. கர்நாடகாவை சேர்ந்த சாகித் சீனிவாசையா சென்னை IITயில் படித்து வந்த இவர் கடந்த ஆண்டு பட்டம் பெற்றார். பின்னர் அமெரிக்காவின் கலிபோர்னியா பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் வேதியியல் மற்றும் உயிரி மூலக்கூறு பொறியியல் முதுகலை பட்டம் படித்து வந்தார். இதற்கிடையே மாணவர் சாகித் கடந்த 9ஆம் தேதி திடீரென மாயமானார். இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் தேடுதல் நடத்தினர். அப்போது பல்கலைக்கழக வளாகம் அருகே உள்ள ஒரு பூங்காவில் சாகித்தின் பாஸ்போர்ட் மற்றும் மடிக்கணினி அடங்கிய பை கண்டெடுக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர் சாகேத்தை தேடும் பணியை போலீசார் மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் மாணவர் சாகேத் சீனிவாசையா பிணமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது உடலை போலீசார் மீட்டுள்ளதாக சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய துணை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக துணை தூதரகம் கூறும்போது, இந்த மிகவும் கடினமான நேரத்தில் மாணவர் சாகேத் குடும்பத்தினருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவரின் உடலை தாயகம் எடுத்து வர அனைத்து உதவியும் செய்து தரப்படும். அதற்கான நடவடிக்கைகளில் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றோம் என்று தெரிவித்தது. வரலாற்றில் இன்று 1988 சிங்கள திரைப்பட நடிகர், அரசியல்வாதி விஜய குமாரதுங்க கொழும்பில் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். 2007
2000 ஆண்டில் தர்மபுரி பேருந்து தீ வைப்பு சம்பவத்தில் 3 மாணவிகளை உயிருடன் எரித்து கொலை செய்த அதிமுகவினர் 3 தூக்கு தண்டனையும் மேலும் 25 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. 2013 பாகிஸ்தான் குவெட்டா நகரில் சந்தையொன்றில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் 80 பேர் கொல்லப்பட்டனர். 2014 நேபாள விமானம் ஒன்று அர்கா காஞ்சி மாவட்டத்தில் விபத்துக்குள்ளாகியதில் அதில் பயணம் செய்த 18 பேரும் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.